சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். தனக்கு அரசியல்னா என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி அந்த சைடில் உள்ள ஜாதி சங்கங்களோ அது என்ன பண்ணுதுன்னா அது அவன் கையில் கயிறை கட்டிடுது, இவன் தான் உன் தலைவன், மீதி யாரையும் படிக்காதங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. இப்போ அந்த கேப்னால பெரிய ஆபத்து நடந்துகிட்டு இருக்கு. அதை நம்ம இப்போ எதிர்கொண்டுகிட்டு இருக்கோம்ல. இப்போ அதுக்கான கேள்வியோ இல்லை ஆதங்கத்தையோ நம்ம மேலே இருக்கிறவங்கள்ட்ட கேட்கறது அதுங்கிறது அது இயல்பு தானே அப்படின்னு இருக்கு. இப்போ ஒருத்தன் கையில் ஒரு சின்ன பையன் ஸ்கூல் போயிருக்கிற பையனுக்கு ஜாதி இது போட்டு இது பண்ணிடுறாங்க. அதுக்கு காலம் ஃபுல்லாக அவன் அதை தாங்கிக்கிட்டே இருக்கான். அதை பிரேக் பண்ணுற அளவுக்கு நம்ம, அதாவது இப்போ அதிகாரத்தில் இருக்கிறவங்களோ இல்லை நீங்கள் ஜனநாயக சக்திகளாக இருக்கிறவங்களோ ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அதுக்கு தான் உடைக்க முடியல. ஆனால் அவன் சின்ன வயசுலேயே அவனுக்கு போட்ட அந்த மூளைக்கு போட்ட பூட்டுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அது ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ அதை உடைக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ் ரொம்ப இதாக இருக்குது. அப்போ முன்னாடி நம்ம பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இப்போ வலதுசாரி சம்மந்தமாக எதுவும் சொன்னாங்கன்னா அது நல்லா ட்ரெண்ட் ஆகும். அதுக்கு மீடியா சப்போர்ட் தரணும், அது மாதிரியானது இருக்குது. இப்போ அந்த சின்ன வயசுல அவனுக்கு ஜாதி கயிறு போட்டு விட்றாங்க. அவன் காலேஜில் போகிறான், அவன் ஒரு குடும்பம் நடத்துகிறான், அவன் சொசைட்டியில் ஒரு இதாக இருக்கான்னா அவன் கடைசி வரைக்கும் அந்த இது அப்படியே தான் இருக்குது. ஸோ இப்போ இதை உடைக்கிறதுக்கான எந்த ப்ராசஸுமே ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. இதை அந்த இயக்கங்களும் முன்னெடுக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறது சரிதான். நம்ம கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒதுக்க முடியாது. இப்போ ஒரு காலத்தில் அவன் எனக்காக பேசியிருக்கான், இப்போ அவன் ஏதோ ஒரு கரெக்ட் ஆகிட்டான் அப்படின்னா நீ மறுபடியும் எனக்காக பேசுன்னு அவன்கிட்ட ஒரு டிமாண்ட் பண்ணுறதுக்கான ஒரு இது பண்ணலாம்ல. ஏன்னா நம்ம தனியாக இது பண்ணுறது ஒரு அரசியல்னாலும் இப்போ நீ எங்களுக்காக பேசினல. இப்போ நீ என்ன பண்ண, காங்கிரஸ் பெரிய பண்ணையார் கட்சியாக இருக்குன்றதை எதிர்த்து நீ ஒரு கட்சி ஆரம்பிச்ச, மாணவர்களை திரட்டின, நீ ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் மாணவர்களை முடக்கிறதுக்கு பண்ணுற, இது ஒரு ப்ராசஸ். இப்போ அதை எதிர்த்து வந்தவங்களும் முடக்கிட்டு இருக்காங்க. இப்போ சரி வேணாம், இப்போ கவர்ச்சி பிம்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கவர்ச்சி பிம்பம் இங்கே கொண்டு வந்தது இந்த திமுக, எம்ஜிஆர்னு சொன்னாலும் எம்ஜிஆர் உருவாக்குன திமுக மாதிரியான இது இருக்குது. ஸோ இப்படியான ஒரு ப்ராசஸில் நீ எனக்காக ஒரு நாள் பண்ணியிருக்கல, இப்போ ஒன்ட்ட நம்ம எப்படி சொல்கிறது, சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கறதுக்கான ஒரு ஆர்குமெண்ட் இருக்கணும் தானே. இப்போ அவங்கள நோக்கி அதிகாரத்தை நோக்கி இருக்கணுங்கிறது நியாயமான ஒரு இது தானே. இப்போ அதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வாசிப்பும் இப்போ குறைஞ்சிருச்சு தான். இப்போ மினிமம் உங்கள் அரசியல் அப்படின்னு பார்த்தா யூடியூப்பில் ஒரு பத்திரிகையாளர் உட்காந்துட்டு வாரம் அவரோட நிலைப்பாட்டை மாற்றிக்கிற ஒரு பத்திரிகையாளரை பார்த்து கற்றுக்குறாங்க. இல்லைனா ஒரு யூடியூப்பில் ஒரு 10 நிமிஷம் வீடியோ பார்க்குறாங்க. ஒரு 5 லைனுக்கு மேலே இருந்தால் அவங்க அதை படிக்க மாட்டுறாங்க, பேராகிராஃபாக இருந்தால் படிக்க மாட்டாங்க. ஆனால் சினிமா அப்படிங்கிறது தான் படிக்கிறாங்க. ஸோ இப்படியான ஒரு ப்ராசஸ் பெருசாக இருக்குன்றப்போ நம்ம அதுக்கு அதிகாரத்தில் இருக்கிறவங்களோட ரோல் ஒரு ப்ளே பண்ணிட்டு தான் இருக்குன்றப்போ நம்ம அதை கேட்டு தானே ஆகணும். கரெக்டாக நம்ம தனியாக வெளில வந்துட முடியாது. கண்டிப்பாக கேட்டு தான் ஆகணும். நான் சொல்கிறது தொடர்ந்து நம்ம தீவிரமாக குரல் கொடுத்து அதை கேட்கணும், அதுக்கு எதிராக போராடணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ சாதியத்தை பற்றி பேசுகிறீங்க. நிச்சயமாக ஒரு ஜென்ரேஷனுக்கு உள்ள ஏற்கனவே இந்த விஷயத்தை விதைச்சி இன்னமும் அந்த பூட்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி அவன் கயிறு கட்டி வர்றான், அவனும் அறியாமையில் முட்டாள்தனத்தில் அவன் அதை தூக்கிட்டு பெருமையாக சுமக்கிறான். இது இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதை கேட்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஆணவ கொலைக்கு எதிரான சட்டத்தை ஸ்ட்ராங்காக அமல்படுத்தாமல் இருக்காங்க. அப்படிங்கும்போது அதுக்கு பின்னாடி ஒரு ஓட்டரசியல் இருக்குது. ஸோ அதற்கு எதிராக நம்ம மிக தீவிரமாக குரல் கொடுக்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்கோம். இப்போ சாதிக்கு எதிராக எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் ஒரே குரலாக எல்லாரும் நிற்க வேண்டிய சூழலில் இருக்கும். இப்போ இடதுசாரிகளுக்கும் தொடர்ந்து அதுக்காக போராடிட்டு இருக்காங்க. தீண்டாமை ஒழிப்பு முன்னணி இருக்காங்க, இப்போ விடுதலை சிறுத்தைகள் போராடிட்டு இருக்காங்க. நீளம் மாதிரியான அமைப்புகள் ரொம்ப சென்சிபிளான விஷயங்களை முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க அதை அறிவுமயப்படுத்துறதுக்கு. ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய அமைப்புகள் நம்மள்டேருந்து உருவாகணும், எல்லா ஊர்கள்லையும் உருவாகணும். அதனால தான் எல்லா ஊர்கள்லையும் இருக்கக்கூடிய இளைஞர்களை படிப்பகங்களை நோக்கி இழுக்கிறது. அப்புறம் இதை ஒரு கொண்டாட்ட மனநிலையோடையும் செய்ய வேண்டியிருக்கு. கொண்டாட்ட மனநிலைன்னா அவங்களுக்கு பிடித்த வகையிலேயே அதை செய்ய வேண்டியிருக்கு. இது ஏன்னா வாழ்க்கையே அவங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்வது தான். அரசியலையும் அந்த ரீதியாக எல்லா விதத்துலேயும் அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்கு. அப்படி ஒரு பக்கம் நம்ம அதிகாரத்தில் இருப்பவர்கள் நோக்கி குரல் கொடுக்க வேண்டிய அதே சூழலில் இவங்க எல்லாரையும் நம்மால் முடிந்த அளவுக்கு அமைப்பாக திரட்ட வேண்டிய ஒரு விஷயமும் நடக்க வேண்டியிருக்கு. நிறைய பொது இயக்கங்களையோ இல்லை எம்எல் இயக்கங்களோ இல்லை இடதுசாரி முற்போக்கு இயக்கங்களோ நிறைய வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. செஞ்சுட்டு இருக்கும் போது இதில் இப்போ ஒருத்தவங்களை இப்போ நீங்கள் ஒரு கம்யூனிஸ்டாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அவங்கள ஒரு இயக்கங்களுடைய தொடர்பு இருந்திருக்கும். இயக்கத்துலேருந்து சில விஷயங்களை படிச்சிருப்பீங்க, அதன் மூலமாக தான் வளர்த்தெடுக்கப்படுகிறீங்க. ஆனால் எல்லாருமே அப்படி வளர்த்தெடுக்கப்படுறவங்களாம் அப்படி இருக்காங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. பொதுவாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தூய்மைவாதத்தில் போய் சிக்கிக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி எழுது. நம்ம ஒரு இந்தியா போன்ற பிற்போக்கான சமூகத்தில் எல்லா பிரச்சனையும் இருக்குதான் செய்யுது. சாதியை பற்றியான பிரச்சனைகள், பாலின ரீதியான பிரச்சனைகள், வர்க்க ரீதியான பிரச்சனை, பல பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. பல பேர் இதை விமர்சிக்கிறேன், நான் அதை ஆதரிக்கிறேன், இப்படின்னு ஒரு குழப்பமான சூழல் இருக்குது. இப்படி இருக்கும்போது இப்போ இந்த எல்லா முரண்கள் எல்லா விவாதத்தையும் நம்ம கட்டியமைச்சு ஒரு தத்துவத்தை மறுவாசிப்பை உண்டாக்குறது மூலமாகத்தான் சில விஷயங்களை செய்ய முடியும். ஆனால் ஒரு அளவுக்கு எஜுகேட் ஆனவங்க,
அரசியல் ரீதியாக முன்னேறி வந்தவங்க அப்படின்றது. நீ பால் புதுமையினர் பற்றி நீ என்ன, உன்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, இதுக்கு நீ என்ன சொல்ல வர? இப்போ பெரியார் வந்து இப்படி சொல்லியிருக்காரு, இதுக்கு என்ன சொல்ல வர? சாதியை ஒழிக்கிறதுக்கு வந்து வர்க்கம் தீர்வு இல்லை, சாதி தான் பெரிய பிரச்சனையா இருக்கு, இப்போ இதுக்கு என்ன சொல்ல வர? இப்படின்ற ஒரு கேள்வியை முன்னெழுப்பி அதுலேருந்து விலகி போகிறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல தொடர். ஆமாம், பால் புதுமையினர் பற்றி இங்கே பல பேருக்கு வந்து பல இடதுசாரியோ இல்லை முற்போக்கு இயக்கங்களுக்கோ பிரச்சனை இருக்கு இல்லைன்னா, ஆமாம் இல்லை தான், ஏன்னா நிறைய பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் அவங்க பரிசீலிக்க முடியல. இப்போ நீங்கள் விசிகா தோழர் விடுதலை சிறுத்தை கட்சி தோல் திருமாவளவன் கூட பேசுனது கூட ஒரு பெரிய சர்ச்சையாச்சு சமூக வலைதளங்களில் பால் புதுமையினர் பற்றி பேசும்போது. இப்போ அதை அவர் தெரியல, அவர் வந்து இங்கே தான் கற்றுக்குறாங்க அப்படின்னும் போது அவருக்கு நம்ம கற்று தான் கொடுக்கணும். அவர் இன்னும் உலகத்துலேருந்து வானத்துலேருந்து பிறந்து வரல. அப்படின்னும் போது இப்படி ஒரு விவாதத்தை கட்டி அமைக்காமல் ஓடி ஒளிஞ்சுக்கிறதுன்றது வந்து அந்த முற்போக்குன்னு சொல்லப்படுற சில பேர்கிட்ட இருக்கோ, அது பெரிய பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. இண்டிவிஜுவலிசமாக பார்க்கறது, ஒரு அமைப்பில் நின்று வேலை பார்க்காம, இல்லை ஒரு நிறுவனத்துக்கு கீழே நின்று ஒரு பொது அஜெண்டா கீழே வேலை பார்க்காம, நான் எதுக்குள்ளேயும் சேர மாட்டேன்பா, எனக்கு வந்து அந்த ஸ்டாண்டு சரியில்லை, இந்த ஸ்டாண்டு சரியில்லை அப்படின்னு சொல்றது வந்து இருக்குதோ அப்படின்னு இருக்கு. இது எப்படி தொடர் பார்க்குறீங்க? இப்போ உதாரணத்துக்கு பெரியாரிஸ்ட்டுகளும் அம்பேத்கரிஸ்ட்டுகளும் அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிறது இருக்குல்ல, இது வந்து ரொம்ப ஆபத்தான விஷயம். நான் இதுக்கான பதிலாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம எல்லாமே ஒன்றை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். நம்முடைய கோல் வந்து சமத்துவம் தான், நம்ம ஈக்குவாலிட்டியை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஒரு மக்களுக்கான மாற்று அரசியலை நோக்கி போயிட்டுருக்கோம். இதுதான் உங்களுடைய நோக்கமும் அதுதான், என்னுடைய நோக்கமும் அதுதான், ஒன்று தான். பாதை வந்து மேபி வேறையாக இருக்கலாம். ஸோ அதனால் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மாதிரி அடிப்படையான முரண்களையே விட்டுருங்க. அதெல்லாம் நம்ம வந்து ஆரம்பத்துலேருந்தே வந்து கருப்பும் சிவப்பும் நீலமும் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஸ்பேஸ் நம்ம பேசுகிறது என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு வர்க்க பிரச்சனையும் சாதி பிரச்சனையும் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, வர்க்க பிரச்சனையும் சாதி பிரச்சனையும் ஒன்றோட ஒன்று இணைந்தது இந்தியாவை பொறுத்த வரைக்கும். உலகத்தில் வேற எங்கேயும் கிடையாது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும், ஏன்னா உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நிலப்பரப்புக்கும் ஒவ்வொரு விதமான அரசியல் இருக்குது. அரசியலை தீர்மானிக்கிறது நிலப்பரப்பு தானே. அப்போ வர்க்கமும் சாதியும் ஒன்னோட ஒன்று பின்னி இருக்குது. அதனால் வர்க்க பிரச்சனையை பேசாமல் சாதி பிரச்சனையை பேச வேண்டாம், சாதி பிரச்சனையை பேசாமல் வர்க்க பிரச்சனையை பேச வேண்டாம். இது ரெண்டும் ஒன்றோட ஒன்றா இணைந்திருக்குங்கிறது ஒரு கருத்து. அதில் மாற்று கருத்தே இல்லை அதில். ஏன்னா இது ரெண்டும் ஒன்றோட ஒன்று ஏதோ ஒரு விதத்தில் நம்முடைய அடிப்படையான நிலப்பிரபுத்துவ உடைமை பிரச்சனையிலேருந்து இது ஏற்பட்டிருக்கு. ஸோ அதனால் இதை பிரித்து பேசுகிறதுல ஒன்றும் இல்லை. இதை ஏற்றுக்கிறதுல என்ன சிக்கல் இருக்குது? இதில் ஒரு பெரிய சிக்கல், அம்பேத்கரை ஏற்றுக்கிறதுலையும் பெரியாரை ஏற்றுக்கிறது என்ன பிரச்சனை இருக்குது? இப்போது முரண்கிறது இங்கே இப்போ இருக்கக்கூடிய அரசியலோட பிரச்சனை என்னென்னா, காந்திக்கும் அம்பேத்கருக்கும் மிகப்பெரிய முரண் இருந்தது. உங்களுக்கே தெரியும், அது அரசியல் முரண் இருந்தது. காந்தி இறந்தப்போ அம்பேத்கர் ஒரு லெட்டர் எழுதுறாரு, ஒரு அறிக்கை எழுதுறாரு. அதில் வந்து அவர் என்ன குறிப்பிடுறாருன்னா, தன் வாழ்நாள் முழுவதும் தன் மனதில் என் மீது வெறுப்பை கொண்டிருந்தவர் அப்படின்னு சொல்கிறாரு காந்தியை பற்றி இருக்கும்போது. இப்போ இவருக்கும் அவர் மேலே வந்து அப்படியான ஒரு முரண் இருக்குது. ஆனால் அவரது உடலை பார்ப்பதற்கு நான் ராஜ்காட்டுக்கு வந்து ஓடி போனேன் அந்த அதிகாலையில் அப்படின்னு அவர் எழுதுறாரு. எழுதிட்டு அவர் சொல்கிறார், காந்தி என்கின்ற பிம்பத்திலிருந்து எப்போது விடுதலை ஆகிறீர்களோ அப்போதுதான் உங்களுக்கு உண்மையான விடுதலைன்னு சொல்கிறார், இந்தியர்களுக்கு சொல்கிறார். ஆனால் வாழ்நாள் முழுக்கவும் காந்தியும் அம்பேத்கரும் உரையாடிட்டே இருந்தாங்க. காந்திக்கும் அம்பேத்கருக்குமான உரையாடலை நீங்கள் படிச்சிங்கனாலே இந்தியாவுடைய ஒட்டுமொத்த ஒரு வரலாறை வந்து நம்ம ஒரு நூற்றாண்டுடைய அரசியல் வரலாற்றை புரிஞ்சு, அந்தளவு அவங்களுக்குள்ள வந்து அந்த அரசியல் உரையாடல் இருந்தது. அதன் மூலமாக தான் ஒரு தெளிவுக்கு நீங்கள் வர முடியும். அதை தான் சொல்கிறேன். நம்ம வந்து இந்த மாதிரியான, நீங்கள் சொல்கிறது கரெக்ட், இண்டிவிஜுவாலிட்டியை தாண்டி அமைப்பு தான் முக்கியம். அந்த அமைப்பு எப்படின்னா, இந்த மாதிரியான முரண்கள் நிறைஞ்ச உரையாடல்லேருந்து தான் பிறக்கும். எல்லாம் ஒரே கருத்துக்களை வச்சுக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லையே, அப்படி ஒரு விஷயம் இல்லையா? இப்போ உங்கள் கருத்தை அவர் ஏற்றுக்கிறதோ அவருக்கு கருத்துக்கிறதோ மறுக்கிறதோ தான் ஜனநாயகம். அந்த ஜனநாயகம் எல்லாருக்கும் இருக்கணும். அங்கேருந்து தான் உண்மையிலேயே ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் வந்து உருவாகும். அதனால் தூய்மைவாதங்கிறது நானுமே அதை ஏற்றுக்கல. தூய்மைவாதங்கிறது ஒன்றுமே இல்லை. எதையுமே புனிதப்படுத்தாதீங்க, அதை தான் நான் சொல்ல வரேன். எதுக்கு புனிதப்படுத்துறீங்க? யாரையுமே புனிதப்படுத்துங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், நான் மார்க்ஸையோ பெரியார் அம்பேத்கரையோ கூட புனிதப்படுத்தாதீங்க. புனிதப்படுத்துகிற ஸ்பேஸில் இல்லை. அவங்க வந்து புனிதப்படுத்தினா அடி அவங்கள்ட்டேருந்து தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அவங்க அதுக்கு எதிராக தான் பேசியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம தூய்மைப்படுத்தவே இல்லாமல் நாம் வந்து எல்லா முரண்களோடையும் இந்த அரசியலை வந்து செய்யணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த முரண்கள்லேருந்து நம்ம எதை கற்றுக்குறோம், அதுலேருந்து நம்ம எதை நோக்கி போகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதனால் இந்த குழு மனோபாவம், குழு சண்டையிலேருந்து முதல்ல வெளியில் வந்து நமக்கான ஒட்டுமொத்தமான என்லைட் எதை நோக்கி போகிறோம், அது ஒரு மாபெரும் விடுதலையை நோக்கி போகிறோம்.
அதுதான் நமக்கான முக்கியமான நோக்கமாக இருக்கணும். சார், இப்போ முரண்கள் பற்றி பேசினதுனால எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு. நீங்கள் வந்து இந்த கலந்துரையாடலில் வந்து சொல்லியிருந்தீங்க, எனக்குமே வந்து சில முரண்கள்லாம் இருக்குது. சில அரசியல் கட்சிகள் மீதும் சில தலைவர்கள் மீது, ஏன் மார்க்ஸ் மீது கூட எனக்கு வந்து சில முரண்கள் இருந்திருக்க தான் செய்யுது, திமுக மீது வந்து எனக்கு சில முரண்கள் இருக்க தான் செய்யுது அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. அது என்ன மாதிரியான முரண்கள் உங்களுக்கு தனிப்பட்டு இருந்திருக்கு சார்? அதை எங்களுக்கு நான் உதாரணத்துக்கு சொன்னேன். ஒரு உதாரணத்துக்கு, அதாவது மார்க்ஸோட முரண் இருந்தால் கூட தவறு இல்லைங்கிறதுக்காக சொன்னேன். தவறு இல்லை, அவரையும் சந்தேகப்பட்டு நம்ம கேள்வி எழுப்பலாம், அவர் மீதும் விமர்சனம் கொடுக்கலாம், அதுக்கான உரிமை நமக்கு உண்டுன்னு சொல்ல வர்றேன். ஸோ அதனால் எல்லாவற்றின் மேலும் விமர்சனம் வைப்பதற்கான உரிமை நமக்கு இருக்குது. ஆனால் அதுக்கான ஸ்பேஸ் தமிழ்நாட்டில் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அவங்க தனி மனித வழிபாடு, நாயக வழிபாடுக்குள்ளே போயிட்டாங்கன்னா முற்போக்காளர்களும் அந்த பக்கமே போகிறாங்க. புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? இவரை விமர்சிக்கக்கூடாதுன்னா விமர்சிக்கக்கூடாது, இந்த கருத்தியலை விமர்சிக்கக்கூடாதுன்னா விமர்சிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் இங்கே ரொம்ப ஆழமாக இருக்குது. ஸோ அதற்கு எதிராக நான் சொல்கிறேன். இதை ஒட்டி ஒரு கேள்விதான். இப்போ வந்து நல்ல மனிதர்களை வந்து தேடுங்கன்னு சொல்கிறதோ, கல்டிவேஷன் ஆஃப் மைண்ட் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே புரியுது. இப்போ நான் ஜீரோவில் இருக்கேன், எனக்கு முந்தின தலைமுறை என்னை வந்து வழி நடத்துறதுக்கான கேப் வந்து அதிகமாக இருக்குது. தோழர் சொன்ன மாதிரியே வந்து அவங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய முரண்களாக இருக்கட்டும், அதிலேயே சிக்கிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து இளைஞர்கள்கிட்ட வந்து சேர்றதுல ஒரு பெரிய கேப் இருக்குது. என்னுடைய முந்தைய தலைமுறை, என்னை வழிநடத்தி செல்லக்கூடிய தலைமுறை வந்து என்னால் கண்டுபிடிக்க முடியல. இப்போது டெக்னாலஜி அவ்வளோ வளர்ந்துருக்கு, உலகமே என் கைக்குள்ளே இருக்க மாதிரி இருக்குது. யாரை எங்கேருந்து வேணாலும் என்னால் தொடர்பு கொள்ள முடியும், பேச முடியும். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சூழல்லையுமே ஏன் வந்து முந்தைய தலைமுறை வந்து என்கிட்ட வந்து சேர்றதுல எனக்கு கஷ்டமாக இருக்குது. நல்ல மனிதர்கள் நான் தேடி பார்க்குறேன், நான் எங்கே போய் யாரை போய் தேடுறது அப்படின்ற ஒரு தேடல் இருக்குல்ல, நான் எங்கே போய் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு அதுவே சிக்கலாக இருக்குது. இத்தனைக்கும் டெக்னாலஜி அளவில் நம்ம மிகப்பெரிய உச்சத்துக்கு வந்துட்டோம், அது கஷ்டமாக இருக்குது. உங்கள் தலைமுறையில் இருந்தபொழுது அதுக்கான தேடல், அதுக்கான முனைப்பு, இயல்பாகவே அதுக்கு ஒரு சூழல் இருந்தது. சமூக சூழலே அதுக்கு வந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு தந்துச்சு. ஆனால் இப்போ இருக்க சமூக சூழல் அதுக்கு எதிரானதாக இருக்குது. என்னை எப்படி டிஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து கேபிட்டலிசம், முதலாளித்துவம் வந்து ரொம்ப கவனமாக அது பண்ணிகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் வந்து டெக்னாலஜி வளர்ந்த பின்னாடி கூட முந்தைய தலைமுறையோ இல்லை இடதுசாரிகளோ முற்போக்குவாதிகளோ என்னை வந்து அடையிறதுல என்ன பிரச்சனை, இப்போ நான் தேடுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன், நான் தேடி போகிறேன். ஆனால் எனக்கு வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது. அதில் ஒரு கட்டத்தில் எனக்கு ஒரு சோர்வு வந்துடுது. இல்லைனா வந்து என்னோட தனிப்பட்ட நான் ஒரு இடத்துக்கு வரணும், பொருளாதார ரீதியாக என்னை நிலைநிறுத்திக்கணும் அப்படின்னாலே எனக்கு ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது. படிப்பாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும். அப்படி இருக்கும்போது ஏன் முற்போக்குவாதிகள் வந்து என்னை வந்து அடைய மாட்டேங்கிறாங்க? அது என்ன பிரச்சனை? நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? தோழர், அடிப்படையில் இன்னைக்கு ஒரு ப்ரொபகண்டா பண்ணுறதுங்கிறது ஒரு வியாபாரம். இப்போது சோஷியல் மீடியா இயங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது சினிமா இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், நீங்கள் யாரை பார்க்கணும், எதை அதிகமாக பார்க்கணுங்கிறத இன்னொரு உலகம் தீர்மானிக்குது. இப்போ இங்கே ஒவ்வொருத்தவங்களும் ஒரு பெரிய ஆஃபீஸ் போட்டு நிறைய பேரோட வேலை பார்த்துட்டு இருக்காங்க, ஐடி விங்குங்கிற பேரில். புரியுதா உங்களுக்கு? அது தனி மனிதர்களே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்போது உங்கள் மேலே எல்லாமே திணிக்கப்படுது. நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இத்தனை மில்லியன் அத்தனை மில்லியன், அது எல்லாமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் இங்கே எல்லாமே ஒரு வியாபாரம், பெய்டு நிறைய நடக்குது. அது உங்களுக்கே தெரியும். இது எப்படி வந்து ஒரு எலெக்ஷனை எதிர்கொள்கிறதுக்கு ஒரு வியூக வகுப்பாளரை வச்சு ஒரு மிகப்பெரிய விளம்பரங்களை வந்து உங்கள் மேலே ஒரு இயக்கம் தெரிவிக்குது. அதோடைய வேற வெர்ஷன் வந்து இருந்துக்கிட்டே இருக்கு. அப்போ நீங்கள் எந்த கருத்தை அதிகமாக கேட்கணுங்கிறது கூட இங்கே தீர்மானிக்கப்படுற ஒரு ஸ்பேஸில் இருக்குது. அப்போ அந்த ஒரு வியாபாரம் பணம் நிறைந்த உலகத்தில் தான் இன்னைக்கு பரப்புரையே நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது இந்த ஸ்பேஸில் இடதுசாரிகள் மாதிரியான குரல்கள் வந்து எப்போவோ அவங்க இந்த ஸ்பேஸ்க்குள்ளே அதிகமாக இயங்க முடியறதில்லை அவங்களால, இந்த தொழில் இதுக்குள்ள. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? பயன்படுத்திக்க மாட்டேங்கிறாங்களா? இல்ல, இன்னைக்கு அவங்க டெக்னாலஜி பயன்படுத்துற சூழல்லாம் வந்துட்டாங்க அவங்க. ஏன்னா எப்பவுமே ஒரு இயக்கம் வந்து அடுத்தடுத்த வளர்ச்சியை நோக்கி போகும்போது அந்த விஞ்ஞானத்தை பயன்படுத்திக்கிறது, அதுவும் அவங்க அதுல ரொம்ப தீவிரமா இருப்பாங்க. அதுதான் சொல்றேன், அவங்க கண்டிப்பா டெக்னாலஜியை பயன்படுத்துறாங்க, அவங்க சமூக ஊடகங்கள் மூலமா பேசுறாங்க, எல்லாமே பண்றாங்க. ஆனா உங்களை வந்து அடையிறதுல நிறைய தடைகள் இருக்கு. உங்களை வந்து அவங்க அடையிறதுல வந்து நிறைய தடைகள் இருக்குது. அதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம்னு நான் சொல்கிறேன். ஸோ அதனால் நான் பியூராக அவங்களுக்கான சைடில் பேசலை. ஈவன் அவங்களுடைய மொழியில் சிக்கல் இருக்குன்னுலாம் நானே சொல்கிறேன். இப்போது அவங்கள வந்து அடையிறதுல, அவங்களுடைய உரையாடலில், அவங்களோட இதில் இன்னுமே அவங்க இலகுவாக இன்னும் எளிமையாக அவங்கள்ட்ட வந்து அடையலாம்னு நானே சொல்கிறேன். புரியுதா உங்களுக்கு? அப்படி இருக்குது. ஆனால் முழுமையாக அது நடக்கிறதுக்கு காரணம் இதுவும் ஒரு வியாபார உலகமாக இருக்கிறதுனாலன்னு சொல்கிறேன் நான்.
ஆனால் இதை வந்து வலதுசாரிகளோ இல்லை ஆர்எஸ்எஸ் மாதிரியான ஒரு அமைப்புகளை வந்து ரொம்ப வலுவாக பயன்படுத்துகிறாங்க. இப்போது ஆமா தோழர், அதை தான் நான் சொல்றேன் தோழர். அவங்கள்ட்ட அதிகாரம் இருக்கு, அவங்கள்ட்ட பணம் இருக்கு, அதனால அதை அவங்க ரொம்ப அதிகமா அவங்களால பயன்படுத்த முடியுதுன்னு சொல்ல வரேன். அதிகாரத்தை தாண்டி இப்போ அவங்களால ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போய் ஷாக்கா மாதிரியான ஒரு முன்னெடுப்புகளை பண்ண முடியுது. ஒரு 10வது படிக்கிற ஒரு குழந்தையோ இல்லை 12வது படிக்கிற ஒரு குழந்தையோ அவங்க வந்து நேரடியாக சொல்ல முடியுது, முஸ்லீம் வந்து எனக்கு எதிரி, அவங்கள வந்து நான் எதிரியாக தான் பார்க்குறேன், அவங்கள வந்து எனக்கு பிடிக்கல, இந்த நாடு வந்து இந்துத்துவத்துக்கான நாடு அப்படின்னு ஒரு ஒரு இளைஞர்கள் மத்தியில், குழந்தைகள் மத்தியில் வந்து கொண்டு செலுத்துறாங்க. அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப ரொம்ப கீழ்மட்டத்தில் மக்களிடத்துல போங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, மக்கள்கிட்ட போங்க அப்படின்னு. அந்த விஷயத்த வந்து வலதுசாரிகளோ இந்த ஆர்எஸ்எஸ் மாதிரியான அமைப்புகளோ, மனிதத்துக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய அமைப்புகள் வந்து ரொம்ப இயல்பாக அவங்களுடைய அதிகாரத்தை தாண்டி அவங்களால போய் செய்ய முடியுது. ஆனால் நம்ம வந்து ஒரு பள்ளிக்கு போகிறதோ கல்லூரிக்கு போகிறதோ அங்கே போய் ஒரு உரையாடலை கொண்டு வர்றதோ ரொம்ப சிரமமாக இருக்குது. அது வந்து அந்த கேப் வந்து ஒரு அதிகாரத்தால் மட்டும்தான் நிகழ்துன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அதிகாரத்துல மட்டும்னு சொல்ல முடியாது. பொதுவாகவே இங்க ஒரு உண்டு, ஆர்எஸ்எஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைஸ்டு இருக்கு இல்லையா, அது வந்து ஏன் நம்மள்கிட்ட இல்லை அப்படிங்கிற ஸ்பேஸ் வந்து ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு. அவங்க வந்து ஒரு இந்த மாதிரியான இந்துத்துவ எண்ணங்களை, இந்த மாதிரியான மதவாதத்தை வந்து ரொம்ப தீவிரமா அவங்களால ஒரு ஆர்கனைஸ்டா செய்ய முடியும் போது, நல்ல விஷயங்களை நாம ஏன் இன்னும் ஆர்கனைஸ்டா செய்யலை அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் வந்து ரொம்ப நாளா இருக்கு இந்த குற்றச்சாட்டுங்கிறது. இது ஒரு வகையில வந்து நான் சொன்ன அந்த வியாபார உலகம் அப்படி இன்னைக்கு இருக்கிற சூழல்ல சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு அவங்க வளரலையே. நீங்க சொல்றத ஒரு விமர்சனமா எடுத்துக்கிட்டு ஒரு கேள்வியா வச்சுக்கிட்டு இது வந்து கம்மியா இருக்கு, இன்னும் ரொம்ப தீவிரமா நம்ம இந்த விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய், குறிப்பாக மாணவர்கள்ட்ட இளைஞர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கறத வந்து இந்த ஒரு பெரிய சங்கிலி தொடராக செய்யணும் அப்படிங்கிறத ஒரு இதுலேருந்து ஒரு லேர்னிங்காக கூட எடுத்துக்கலாம். நீங்கள் சொல்கிறத வந்து அவங்களும் கேட்கட்டும். ஏன்னா இயக்கங்களும் அமைப்புகளும் இன்னும் தீவிரமாக செயல்படுறதுக்கு அந்த ஒரு விமர்சனமாக அவங்க எடுத்துக்கிட்டுமே. ஏன்னா இந்த 100 ஆண்டு காலம் ஆர்எஸ்எஸ் அமைப்பு தொடங்கி 100 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட 105 ஆண்டுகள் மேலே ஆயிடுச்சு. சுயமரியாதை இயக்கம் 100 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஆனால் எது இப்போ வலுவாக தாக்கத்தை ஏற்படுத்துது இளைஞர்கள் மத்தியில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வலதுசாரி அமைப்புகள், அவங்களுடைய தாக்கம், அதுவும் பண்பாட்டு ரீதியாக வந்து பெரிய அளவில் மாற்றத்தை கண்டிப்பாக தோழர். இந்தியா மாதிரியான ஒரு நாடுகளில் ஆன்மீகத்தை அவங்க கையில் எடுத்துக்கிறாங்க தோழர். ஆன்மீகம் வந்து எப்போவுமே மக்களுடைய மனசுக்கு நெருக்கமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதை அவங்க எடுத்துக்கிறாங்க. நீங்கள் இடதுசாரி இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கங்க, இன்றைக்குமே எங்கேயுமே ஒரு ஆணவ கொலை நடக்குதா, அல்லது சாதிய ரீதியான தாக்குதல் நடக்குதா, அல்லது தனி மனித தாக்குதல்கள் நடக்குதா, ஒரு பசிக்கு எதிரான ஒரு போராட்டமாக இருக்கா, அல்லது இப்போது தொழிலாளர்களுக்கான ஒரு போராட்டம், முதல்ல போய் நிற்கிறது இடதுசாரிகள் தான். நீங்கள் அது எங்கேனாலும் எடுத்துக்கங்க. நீங்கள் இடதுசாரிகளும் இல்லைன்னா நீங்கள் யார் பண்ணுவா சொல்லுங்கள்? யோசிச்சு பாருங்கள், நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், அந்த ஸ்பேஸில் யாருமே இல்லை. ஆளாக போய் நிற்கிறது அவங்க மட்டும்தான். அவங்க தான் போய் நிற்பாங்க. அவங்க வெறும் அவங்கள ஒரு அந்த நேரத்தில் போய் ஒன்று கொடுத்து விளம்பரத்துக்காக பண்ணுறது மட்டும் இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும், எல்லாம் அந்த ஊர்களில் நீங்கள் தொடர்ந்து போனீங்கன்னா அவங்களெல்லாம் யாரும் ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க, அப்புறம் விட்டு போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் அந்த பகுதியில் இருக்க தோழர்கள் அவங்கள ஒரு இடத்துக்கு வரைக்கும் கொண்டு போய் விட்டு அவங்க வாழ்க்கையில் இருப்பாங்க, கூட இருப்பாங்க. நீங்கள் வாச்சாத்தி மாதிரி இதை எடுத்துங்க, 30 வருஷம் போராடி அதை பண்ண முடியுமாங்க? யாருங்க பண்ணுவா? யார் நிற்பா? அதனால நம்ம அவங்கள அவ்வளவு சுலபமாக விமர்சனங்கள் கரெக்ட், நீங்கள் சொல்கிறது ஓகே, இன்னும் நம்ம ஏன் இதை வந்து அதிகமாக எடுத்துகிட்டு போகலாங்கிறது ஓகே. ஆனால் அவங்களும் இல்லைன்னா இது நடக்கவே நடக்காது, இந்த இடமே நடக்காது. அதை நம்ம ஒத்துக்கணும். அதை ஒத்துக்காமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம இன்னும் பேராபத்தில் போய் முடிஞ்சிருவோம். புரியுதா உங்களுக்கு? நமக்கு அதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். நம்ம கூட நிற்கிறவங்களோட குறைகள் இருந்தால் நிச்சயமாக நம்ம அதை சொல்லணும், அதை இது பண்ணணும். ஆனால் அவங்களை புறக்கணித்து விட்டோ அல்லது அவங்க விமர்சனங்களை பேரில் அவங்கள காலி பண்ணிட்டோ நிச்சயமாக நம்ம வந்து வளர முடியாது. அதனால் அவங்களுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. எனக்கு வந்து அது ரொம்ப முக்கியமாக இந்த நிலப்பரப்புக்கு தேவை. அரசியல் பொய் பிரச்சாரத்தை இங்கே அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு எண்ணம். இப்போ என்னென்னா, இப்போ நம்ம இடஒதுக்கீடுன்னு வந்தாலே நம்ம கிரீமி லேயரை பற்றி இங்கே எல்லாருமே பேசுகிறோம். ஆனால் தென் மாவட்டத்தில் வந்து பட்டியல் வெளியிட்டன்ட்டு ஒரு மோசமான ஒரு பொய் பிரச்சாரம் ஒன்று போயிட்டுருக்கு. இது எனக்கு ஆரம்பத்தில் எனக்கு பட்டியல் வெளியேற்றம் இது பெருசாக ஆகாது, பிரச்சனை இல்லைன்னு தோணுச்சு. நான் 2017 தான் நான் திருநெல்வேலிக்குள்ளே என்ட்ராகிறேன். ஆனால் 2019 பை எலெக்ஷனில் அவங்களோட அந்த பிரச்சாரத்தோட வீரியம் என்னன்னு நான் என் கண்ணால் பார்க்குறேன். நாங்குநேரி பை எலெக்ஷனை அவங்க வந்து ஒவ்வொரு ஊராக புறக்கணிக்கிறாங்க. அங்குள்ள பசங்க போய் சத்தியம் வாங்குறாங்க, நம்ம ஜாதிக்கு இந்த நேம் தேவேந்திரகுல வேளாளருங்கிற நேம் வேணும், நம்ம பட்டியல் வெளியேற்றம் வேணும், நம்ம ஆண்ட பரம்பரை. காலேஜ் பசங்க ஒவ்வொருத்திட்டையும் சத்தியம் வாங்கி அவங்க யாருமே ஓட்டு போட விடலை. அந்த அதோட தாக்கம் தான் மோடி வந்து நீங்கள் நரேந்திரன், நான் நரேந்திரன், நீங்கள் தேவேந்திரன்ட்டு ஒரு பேரையும் கொடுத்துட்டு போகிறாரு. இப்போ இது அடுத்த கட்டத்துக்கு எங்கே போகுதுன்னா, இப்போ பறையர் புதுசாக வந்திருக்காங்க. நம்ம வந்து வீர சாம்பவர்,
நம்ம பட்டியல் வெளியேற்றத்தில் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அவங்களும் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் இதை எதிர்த்து எந்த முற்போக்கு அமைப்புகளும் பெருசாக டிபேட் பண்ணுறது இல்லை. இப்போ நீலமுமே இதை பற்றி பேசுறது இல்லை, அண்ணன் திருமாவளவன் இதை பற்றி பேசுறது இல்லை, அங்கே அண்ணன் ஜான் பாண்டியனும் தலைவர் கிருஷ்ணசாமியும் இதை வச்சு வேற லெவலில் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதை நான் ஏங்க அட்ரஸ் பண்ணுறேன்னா, இந்த மெயின் ஸ்ட்ரீமில் இது இங்கேருந்து இந்த விவாதம் இங்கே ஸ்டார்ட் ஆகட்டும்னு நான் விரும்புகிறேன். இதை பற்றி உங்களோட கருத்து, அந்த பட்டியல் வெளியேற்றத்தை பற்றின உங்களோட அபிப்பிராயம் என்ன? சாதிய கட்டமைப்புக்கு எதிரான, ஒடுக்குமுறைக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய குரல் செயல் தான் இடஒதுக்கீடு. இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட 100 ஆண்டு போராட்டங்களுக்கு பிறகு நாம் இந்த இடத்த வந்து அடைஞ்சிருக்கோம். ஒரு 100 வருடங்களுக்கு முன்னாடி சென்னை மாகாணத்தில் கல்லூரி மேற்படிப்புக்கு எத்தனை இந்த சமூகத்திலிருந்து எத்தனை பிரதிநிதித்துவம் இருக்குது அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரத்தை பார்த்தா கிட்டத்தட்ட 80% மேலே உயர்குடி வகுப்பினர், அவங்க மேட்டுக்குடி வகுப்பினர், அவங்க தான் வந்து 80% மேலே இந்த பட்டப்படிப்புக்கு சேர்ந்துருக்காங்க. அதற்கும் கீழே அந்த 10% மேலே இருக்கக்கூடிய ஆட்கள் தான் வந்து சமூகத்தட்டில் அடுத்த நிலையில் உள்ள சாதியினர் வந்து சேர்ந்துருக்காங்க. அந்த வரிசையில் ஒடுக்கப்பட்ட தலித் மக்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 0.3 அந்த ஸ்பேஸ் 1% தான் வந்து அவங்க சேர்ந்துருக்காங்க. அந்த அளவு கூட இல்லை, அந்த அளவுக்கு தான் பிரதிநிதித்துவம் இருந்திருக்கு பட்ட மேற்படிப்புலே. இன்னைக்கு அது கணிசமான ஒரு இடத்துக்கு வந்து நிற்கிது. இன்றைக்கு முதல் தலைமுறையாக, 2ஆம் தலைமுறையாக இந்த சமூகங்களை சேர்ந்தவங்க பட்டப்படிப்பை படிச்சிருக்காங்க, அரசு வேலைகளுக்கு போயிருக்காங்க, உயர் பதவிகளுக்கு வந்திருக்காங்க. அப்படின்னா அதற்கு மிக முக்கியமான காரணம் இடஒதுக்கீடு தான். இது ஒரு நீண்ட போராட்டம். ஸோ அந்த போராட்டம் இன்னும் முடிவடையலை. அதை தான் நான் சொல்கிறேன். இன்னமும் அந்த போராட்டம் முடிவடையலை. இன்னமும் அந்த சமூகங்கள் முழுமையான வளர்ச்சிக்கு போகல, சமத்துவத்தை நோக்கி போகல. அப்படிங்கிற சூழலில் பட்டியலின வெளியேற்றம் அப்படிங்கிறது எந்த அளவு சரியாக இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இப்போ இந்த சமூகம் வந்து முழுமையாக சமூக பொருளாதார அளவில் ஒரு உயர்ந்த இடத்துக்கு வந்துருச்சு, சமத்துவத்தை நோக்கி போயிடுச்சு அப்படின்னா நிச்சயமாக நம்ம வந்து இதை பற்றி பேசலாம். ஆனால் இன்னமும் அதுவே நிறைவேறாத ஒரு சூழலில் பட்டியலின வெளியேற்றம்ங்கிறது எப்படி சரியாக இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. இன்னொரு பக்கம் பெயரளவில் நடக்கக்கூடிய ஒரு மாற்றம்ங்கிறது எப்படி சமூக மாற்றமாக இருக்க முடியும் அப்படிங்கிறது 2வது கேள்வியாக இருக்குது. இன்னொன்று, ஒரு சாதிய அமைப்பை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போவது மட்டுமே சமத்துவத்துக்கான வழியா அப்படிங்கிறது இருக்குது. நாம் வந்து ஒரு சாதிக்கான ஒரு விடுதலையை பற்றி மட்டும் நம்ம பேசலை, ஒட்டுமொத்தமான மானுட குலத்தின் விடுதலைக்காக பேசுகிறோம். எல்லா சாதிகளுக்குமான விடுதலையே பேசுகிறோம். சாதியற்ற ஒரு சமூகத்தை நோக்கி நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த பயணத்திற்கான ஒரு மூவாக இது இருக்குமா அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. அதுதான் இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா தேர்தல் அரசியலை வந்து இன்றைக்கு உருவாக்குவது பெருமுதலாளிகளாக இருக்காங்க. இன்றைக்கி அமெரிக்காவுடைய அதிபர் வந்து ட்ரம்ப்பா எலன் மஸ்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதையும் சேர்த்து தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்தியாவுடைய பிரதமர் வந்து மோடி மட்டும் இல்லை, அதானி அம்பானியும் சேர்த்து தான் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து இன்றைக்கு நிலவுது. அதனால் பெருமுதலாளிகள் சேர்ந்து ஒரு தேர்தல் அரசியலை, அதிகாரத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சூழலில், இந்த சூழலில் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி நாம் ஃபைட் பண்ண வேண்டியிருக்கு. நாம் இன்னமும் அதிக முனைப்போடு அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பணத்தையும் அதிகாரத்தையும் தாண்டி நம்ம வந்து நம்முடைய குரலையும் கருத்துக்களையும் இன்னும் அதிக முனைப்போடு கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற கருத்தை வந்து முழுமையாக நான் ஏற்றுக்கிறேன். அப்போது நாம் இன்னும் அந்த வீரியத்தோட அதிக சக்தியோடு செயல்பட வேண்டியிருக்கு. அதை நீங்கள் சொல்கிற இந்த கேள்வி நான் வந்து தோழர்களுக்கு மத்தியில் முன்வைக்கிறேன். தலித் வெறுப்பு வந்து இப்போ சமீப காலமாக அதிகமாயிட்டு இருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா முன்னாடி வந்து ராமதாஸ் வந்து நாடக கதல்னு ஒரு அரசியலை ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் வந்து அண்ணன் பாரஞ்சித்தும் மாரி செல்வராஜும் எடுக்கிற மூவிகளை வந்து நசுக்கப்பட்டோம், பிதுக்கப்பட்டோம் அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க. இதுக்கு யாருமே பெருசாக எதிர்ப்பு தெரிவிக்கல. இப்போ இதோட தொடர்ச்சியாக இன்றைக்கி வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணுற ஒருத்தர் வந்து மதுரையில் வந்து ஆளுங்கட்சி தரப்பை வச்சுக்கிட்டே பேசுகிறாரு. தீபாவளி வருது, உன் மேலே பிசிஆர் போட்டுருவான், பார்த்து கவனமாக இருந்துக்கா அப்படிங்கிற. இது வந்து ஒரு மோசமான ஒரு இது. ஆனால் இதுக்கு வந்து இந்த சமூகத்தில் எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லை, எந்த ஒரு கண்டனமும் பெருசாக வரல. இதுவே இப்போ நான் அவங்கள சொல்ல முடியாது, பொங்கல் வருது, கிடா வளர்க்குறவங்கலாம் பார்த்து வச்சுக்காங்க, ஆடை திருடிட்டு போயிடுவான்ட்டு அப்படின்னு ஒரு கூட்டத்தை பற்றி நான் சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் அது பெரிய பிரச்சனை. ஏன் தலித் வெறுப்பு இவ்வளோ அதிகமாக வருது, ஆனால் அதுக்கான எதிர்ப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது? இது ஏன்? அப்படி இல்லை தோழர். அதாவது பொது சமூகத்துக்கிட்ட இதுக்கான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணுங்கிறது தான் முக்கியமான விஷயம். அதை தான் ஆரம்பத்துலேருந்து தலித் அமைப்புகளே அதை தான் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது தலித்துகளுக்குள்ள விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுங்கிறது எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் பொது சமூகத்துக்கிட்ட இந்த பார்வையை எடுத்துகிட்டு போகணும்
அவங்கள்ட்ட இதை பற்றின விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ அப்படியான விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கான வேலைகள் சமீப காலமாக நிறைய நடந்துகிட்டு இருக்கு. அதனால் முன்னாடியை விட இப்போ வந்து இது ஆக்கப்பூர்வமான ஒரு ஸ்பேஸ் ஒன்று உருவாயிருக்கு சிந்தனை தளத்தில். அதை நான் ரொம்ப நல்லா பார்க்குறேன். புரியுதா உங்களுக்கு? கலை தளத்துலேயும் சரி, சமூக தளத்துலேயும் சரி, முன்னாடியை விட இப்போது விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கு. தலித்திய சிந்தனையோடு வரக்கூடிய சினிமாக்கள்னு எடுத்துங்க. இப்போது ரஞ்சித் தோழரோ மாறி பண்ணுறதோ, அதை ஒட்டி வரக்கூடிய படங்களோ, வெற்றிமாறன் தோழர் பண்ணுறதோ, அடுத்த எல்லா படங்களும் வெற்றி அடையுது. கிராஃப்ட் ரொம்ப சிறப்பாக இருக்குங்கிறது ஒரு முக்கியமான காரணம். அந்த இடத்துல சிறந்த கிராஃப்டில் இந்த சிந்தனையை எடுத்துகிட்டு போகும்போது எல்லாருமே அதை பார்க்குறாங்க, எல்லாருமே கொண்டாடுறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால் இப்படி எல்லா தளத்துலையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் இதை சேர்க்கணும். அப்போ முன்னாடி விட இது இப்போ சிறப்பாக நடக்குது. அதனால் வெறும் வெறுப்பை மட்டும் நீங்கள் பார்க்குறீங்க. நான் ஆக்கப்பூர்வமான எதிர் சிந்தனையும் உருவாயிருக்கு, அதாவது நேர்மறையான சிந்தனையும் உருவாயிருக்குன்னு பார்க்குறேன். அதை இன்னும் நம்ம பெருசுப்படுத்துவோம், அதை நோக்கி போவோம் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் இருக்க ஒரு பொதுவான கருத்து என்னன்னா, ஜென்சிக்கு வந்து பொலிட்டிக்கல் அவேர்னஸ் இல்லை, அவங்களுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் நாலேஜ் இல்லை அப்படின்றது ஒரு பொதுவான கருத்தாக இருக்குது. அதுக்கான சொல்யூஷன் நீங்களே சொல்லியிருந்தீங்க. நம்ம ரீடிங் நிறைய பண்ணணும், அமைப்புகளில் கலந்து நிறைய கலந்துரையாடல் பண்ணணும் அப்படின்னு. ஜென்சியோட பொலிட்டிக்கல் நாலேஜ் கம்மியாக இருக்கனால கொஸ்டின் பண்ண போது அதை யாரும் மதிக்க மாட்டுறாங்க. அப்போ நாங்கள் வந்து ஓட் போட்டு எங்கள் கொள்கைக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தவங்களை பவரில் வச்சாலுமே வலதுசாரி அல்லது சென்ட்ரல் பவர் அப்படி இப்படி நிறைய ப்ரெஷர் மூலியமாக அவங்களோட அந்த கொள்கைக்கு நாங்கள் ஓட் போட்ட அந்த கொள்கை வந்து மாற்றப்படுது. மாதிரியான செயல்கள் நடக்கும் போது அதை எடுத்து நாங்கள் கேள்வி கேட்கும்போது வாய்ஸும் வந்து ரொம்ப லோவாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுக்கு நாங்கள் வந்து நீங்கள் சொன்ன சொல்யூஷன்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணி நாங்கள் ஒரு பொலிட்டிக்கல் அவேர்னஸோடு இருந்தாலுமே வந்து அது வந்து முடக்கப்படுது அப்படின்றது. இல்லை, நம்ம முதல்ல அவேர்னஸ் பற்றி தான் பேசுகிறோம். அவேர்னஸ் வரணும் முதல்ல. அதனால் நம்ம குரல்கள் அடக்கப்படுறது வழக்கமான ஒன்று தான். அது ஜென்ஜி மட்டும் இல்லை, எல்லா தலைமுறையிலையுமே வந்து அப்படி தான் இருக்கும். அதனால் அதையும் தாண்டி பேசுகிறது தானே முக்கியமான விஷயம். ஸோ அதனால் நம்ம நினச்சா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அதுக்கு வந்து எல்லா நாடுகள்லேயுமே உதாரணங்கள் இருக்குது, இந்தியாவிலையும் உதாரணங்கள் இருக்குது. அதனால் நம்ம தொடர்ந்து போராடுறதும் நம்ம குரலை முன்வைக்கிறதும் நம்ம நினச்சா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியுங்கிறது தான் முக்கியம். அதுக்கு முதல்ல நமக்கு விழிப்புணர்வு வேணும். நாம் வந்து அடிப்படையில் அரசியல் மயப்படணும், அறிவு பெறணும். அப்புறம் நம்ம குரல்களை அடக்குனா நம்ம என்ன அதை தாண்டி எந்திரிச்சு வருவோம். ஆனால் ஜென்சியோட குரலாக இருக்கும்போது அது இன்னும் ரொம்ப வந்து அடக்குறாங்க. அப்படிலாம் இல்லை தோழர், அப்படிலாம் இல்லை. ஏன்னா பொலிட்டிக்கல் அவேர்னஸ் இல்லை அப்படின்னு ஈஸியாக அக்யூஸ் பண்ணிடுறாங்க. இல்லை, அதான் அப்படியான குரலை கேட்குறாங்க இல்லையா? அப்படி வந்து அடக்கிறதுக்கு நினைக்கும் போது நாம் வந்து எதிர்குறலை எதை முன் வைக்கிறோங்கிறது தான். நம்ம ஒட்டுமொத்தமாக இந்த தலைமுறை வந்து சமூகத்துக்கிட்ட பேசுனுச்சுன்னு வச்சுங்களேன், எங்கேருந்து அந்த பேச்சு வரும் இல்லையா வந்துட்டு? ஸோ அதனால் நாம் முதல்ல அந்த இடத்துக்கு நகரணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த டிஸ்கஷனே பண்ணுறோம். நிறைய பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் பற்றியெல்லாம் நம்ம இந்த டிஸ்கஷனில் பேசணும் தோழர். எனக்கு வந்து அரசியலில் பெண்களோட ரெப்ரசன்டேஷனை எப்படி வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிறத ஒரு கேள்வியாக வைக்கணும் அப்படின்றது. சமீப காலங்களில் தான் பெண்கள் வந்து எல்லா தளங்கள்லையும் வராங்க, அரசியல்லையும் கூட. அப்படிங்கும்போது அரசியலை பேசுகிற இல்லை சுதந்திரத்தை முன்னிறுத்தி சில கருத்துக்களை வைக்கிற பெண்களை வந்து ரொம்ப தரக்குறைவாக பேசுகிற, கேரக்டர் அசாசியேட் பண்ணக்கூடிய சூழல் தான் இருக்குது. முற்போக்காளர்களே இதை பண்ணுறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அது இருக்கிறதுலே மிக மோசமான விஷயம். அது ஒரு பெண்ணை வந்து கேரக்டரை வச்சு உடனடியாக வந்து பேசுகிறது இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப மோசமான ஒரு விஷயம். அது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு, அரசியல் தளத்தில் நடந்துகிட்டு இருக்கு, கலைத்தளத்தில் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ வந்து நிச்சயமாக அது ரொம்ப மோசமான விஷயம். அதற்கு எதிராக தான் நம்ம நிற்கணும். அதனால் வந்து முன்னாடி விட இன்றைக்கி வந்து பெண்கள் வந்து பேசுவதற்கும், பெண்கள் வந்து எழுதுவதற்கும், அவங்க வந்து வர அரசியல் தளத்தில் வர்றதுக்குமான வாய்ப்புகள் வந்து உருவாகியிருக்கு. பெண்களுக்கான பிரதிநிதித்துவத்தை கொடுக்கறதுக்கான பேச்சும் அதிகமாக இருக்குது. அதை செய்கிறாங்களோ இல்லையோ அந்த பேச்சு வந்து அதிகமாக இருக்குது. அதனால் நிச்சயமாக அதை வந்து நாம் அவங்களுக்கு எதிராக வரக்கூடிய இந்த மாதிரியான சிந்தனைகளை வந்து ஒட்டுமொத்தமாக எதிர்த்து நிற்கணும் நம்ம. அதே நேரத்தில் இந்த மாதிரியான ஸ்பேஸுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு இருக்கக்கூடிய குறைந்தபட்ச புரிந்துணர்வு என்னவா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு பெண் என்பதை மட்டுமே முன்வச்சு இயங்கக்கூடாதுங்கிறது தான். புரியுது நான் சொல்கிறது? அப்படி வந்து அவங்கள தனிமைப்படுத்திக்க வேண்டிய தேவையில்லை. எல்லா விஷயத்துலையுமே தன்னை ஒரு பெண்ணாக அவங்க முன்னிறுத்திக்கிறது அப்படிங்கிறதுமே ஒரு விதமான அங்கேயுமே சமத்துவம் உடைஞ்சு போகுதுன்னு நான் சொல்கிறேன். புரியுது நான் சொல்கிறது? பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம அட்ரஸ் பண்ணுறோம். அதே நேரத்தில் அந்த இடத்துக்கு வந்துட்ட பிறகு அந்த பெண் என்கின்ற ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே அவங்க நினைவுபடுத்திக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதா?
இவ்வளோ நேரம் வந்து இந்த ஜென்சி பட்டாளத்துடைய கேள்விகளுக்கா இருக்கட்டும் சரி, ஆதங்கத்தின் வெளிப்பாடு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பொறுமையாக ரொம்ப அழகாக நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எங்கள் கூட வந்து கலந்துரையாடினீங்க. உங்களுடைய பார்வையில் ஜென்சி, இப்போ நீங்கள் வந்து ஒரு பட்டாளம் கூட வந்து உரையாடினீங்க இல்லையா, நாங்களும் வந்து ஜென்சியோட ஒரு ரெப்ரசன்டேஷன் தான். ஸோ உங்களோட பார்வையில் ஜென்சி எப்படி இருக்காங்க சார்? இல்லை, இதில் அடிப்படையாக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஜென்ஜினா ஏதோ வானத்திலேருந்து குதிச்ச மாதிரி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அது இல்லை. நீங்கள் எல்லாருமே ஒரு பெரிய வரலாற்றின் தொடர்ச்சி, இந்த மரபின் தொடர்ச்சி. நீங்கள் எல்லாமே அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். நம் வரலாற்றை அறிந்து கொள்ளாமல் வரலாற்றை நம்ம உருவாக்க முடியாது. அதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம்னு நான் நினைக்கிறேன். இங்கே வந்து ஒரு பெரிய போராட்ட வரலாறு இருக்குது. அதே மாதிரி திராவிட இயக்கங்களாக இருக்கட்டும், தமிழ் தேசிய அமைப்புகளாக இருக்கட்டும், இடதுசாரி இயக்கமாக இருக்கட்டும், எண்ணற்ற தோழர்களின் தியாகமும் இரத்தமும் படிஞ்ச ஒரு வரலாறு நமக்கு இருக்குது. அதே மாதிரி வெண்மணி சம்பவத்துக்கு பிறகான போராட்டங்கள், இந்திய எதிர்ப்பு போராட்டம், ஈழப் போராட்டம்னு நமக்கு முன்னாடி நாம் படிக்க வேண்டிய போராட்ட வரலாறு, பெரிய போராட்ட வரலாறு இருக்குது. இன்னொரு பக்கம் வள்ளலாறுலேருந்து ஜீவானந்தம் தோழர் வரைக்கும், ராமானுஜர்லேருந்து பெரியார் வரைக்கும், கணியன் பூங்குன்றன்லேருந்து பாரதிதாசன் வரைக்கும், அயோத்திதாசர்லேருந்து பிரபாகரன் வரைக்கும் நமக்கு முன்னாடி ஒரு பெரிய சிந்தனை மரபு இருக்குது. இன்றைக்கு அந்த இயக்கங்கள் என்பதெல்லாம் உங்களுக்கு விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் மாற்று அரசியலை, புதிய அரசியலை உருவாக்குவதற்கு அந்த போராட்டங்களிலிருந்து பாடம் கற்காமல் நீங்கள் உருவாக்க முடியாது. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த வரலாறிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு உங்களுக்கான புதிய பாதையை, மாற்று அரசியலை நீங்கள் உருவாக்குங்க. அது வெறும் பிம்ப வழிபாடுகளால் இல்லாமல் நம்முடைய வரலாற்றிலிருந்து உருவாக்குவோம். அதை வந்து உங்களால் நிச்சயமாக செய்ய முடியும். சேகுவாரா சொன்ன பிரபலமான வார்த்தைகளான அநீதியை கண்டு போராடினால் நீயும் என் தோழனே அப்படிங்கிற அந்த வார்த்தையை சுமந்து கொண்டு நீங்கள் இங்கேருந்து போனீங்கன்னா அதை விட மகிழ்ச்சி எதுவுமே இல்லை. ஏன்னா நம்முடைய வாழ்க்கை நமக்கானது மட்டுமல்ல, நம் சக மனிதர்களுக்கானது. அதுதான் நான் குறிப்பாக சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்படி நம்ம ஒவ்வொருத்தரும் இருந்தோம்னா நாம் எல்லாரும் சேர்ந்து தற்குறிங்கிற வார்த்தையே இந்த சமூகத்திலேருந்து அழிச்சிடலாம். உங்களுடைய மை லார்ட் படம் வந்து வழக்கமா வந்து ராஜ்முருகன் சார் கிட்ட எதிர்பார்க்குற அதே ஒரு சோஷியல் அவேர்னஸ் உள்ள ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமாவை நாங்கள் எதிர்பார்க்கலாமா? நிச்சயமா இந்த படம் வந்து ஒரு சமூகத்துக்கான ஒரு படம் தான். ஆனால் அதுக்குள்ள ஒரு அழகான ஒரு குடும்ப உணர்வு ஒன்று இருக்குது. இந்த படத்துடைய முத்துச்சிற்பி சுசீலாங்கிற 2 கதாபாத்திரம், அவர் கணவன் மனைவி கதாபாத்திரம், அவங்கள வச்சு தான் இந்த படம். ஸோ அப்படியே ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அன்பு, ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கிற அன்பு, இதெல்லாம் இருக்குது. ஆனால் அதை சுற்றி என்னுடைய இந்த சமூகத்தின் மீதான என்னுடைய பார்வையும் அதுவும் இருக்கும். நிச்சயம் அப்படியான ஒரு படம் தான். அதனால் அதான் இந்த படம் பொறுத்த வரைக்கும் மைலாட் அப்படிங்கிறதே வந்து ஒரு நீதிமன்றங்களில் ஜட்ஜை பார்த்து மைலாட் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா, அப்படி ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் பார்த்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. ஒரு எளிய மனிதன் வந்து எல்லாரையும் பார்த்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாகவும், அவன் எதை சொல்கிறான், ஜட்ஜ்மெண்ட்டாக எதை சொல்கிறான் அப்படிங்கிறது தான் அந்த படம். ரொம்ப நன்றி சார். இவ்வளோ நேரம் எங்கள் கூட பீஸ்ஃபுல்லாக உங்களோட நேரத்தை செலவு பண்ணி நீங்கள் இந்த டிஸ்கஷனில் வந்து கலந்துக்கிட்டதுக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, நன்றி. 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.